வணக்கம் ரிஷபராசி. எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. ஒரு 2-3 மாதமாக அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் இனம் தெரியாத ஒரு பயம் எங்கேருந்தோ இருக்குது. ஒரு பீதி சம்டைம்ஸ் திடீர்னு ஏதாவது ஆகிடுமோ, தலைவலி இல்லை ஆனால் தலைவலிச்சிருமோ அப்படின்ற மாதிரியான சில ஆங்ஸைட்டிஸ் எங்களுக்கு இருக்குது. வேலையில் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு சில பேர் 2-3 பேர் இல்லை ஒருத்தர் ஒரு மாதிரி சீக்ரெட்டிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபராசி பொதுவாக டைம் நமக்கு நல்லா இருக்குது. இது நல்ல நியூஸ், குட் நியூஸ் நம்பர் 1. இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நமக்கு ராகு கேது பெயர்ச்சிகள் அவ்வளவு சாதகம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒர்க் பிளேஸ் பாலிட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் இருந்திருக்கும். கடைசி ஒரு வருஷமாகவே இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு 3-4 மாதங்கள் கண்டிப்பாகவே இருக்கும். இந்த மாதம் நமக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இருந்தாலும் அந்த மாத கடைசியிலேருந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் நமக்கு அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக நம்மளோட செயல்கள் ஒரு 3-4 மாதமாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும்போது நமக்கு ஒரு லேசினஸ் வந்திருக்கும். இது நான் கடைசி 3 மாதமாக சொல்லிகிட்ருக்கேன். ரிஷபராசிக்காரங்க லேசினஸ் கொஞ்சம் க்ரீப்பின் ஆச்சுன்னா அங்கே தான் நம்மளோட ஃபெயிலியர் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா போயிட்டுருக்கும்போது இன்னும் பில்டப் பண்ணுங்கள். உங்களோட உழைப்பை இன்னும் ஒரு 200% ஏற்றி உழைப்பை போடணும். இல்லைனா அடுத்த 2-3 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் உழைப்பு ஜாஸ்தியாக போடுற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு இந்த மாதம் காசு எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பெருசாக எஸ்பெஷலி ஷேரு இல்லை கேம்பிளிங்கு இல்லை அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு லாட்ரி அடிச்சிச்சு நமக்கும் அடிக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. கெரியரில் ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாகவே நம்ம கூட பக்கத்தில் இருக்காங்க, எதிராக இருக்காங்க, ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்காங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் சீக்ரெட்டிவாக நம்ம இருந்துக்கிறது ஓகே தான். அதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக சொன்ன மாதிரி டயட், வாய்க்குள்ளே என்ன போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைனா நிறைய பேருக்கு சுகரு இல்லை டயபெட்டிஸு இல்லை ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி, திடீர்னு ஒரு அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் ஆகுது, இல்லை திடீர்னு ஒரு அல்சர்ன்றாங்க, இந்த மாதிரியான வியாதிகள் கொடுக்கக்கூடியதுக்கான சந்தர்ப்பங்கள் ஜாஸ்தி நமக்கு இருக்குது. மகாலட்சுமி ஸ்லோகங்கள் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்கிறதோ பாராயணம் பண்ணுறதோ இல்லை மனசில் மகாலட்சுமியை நினச்சிக்கிறதே உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.